ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளும் திமுக கூட கூட்டணி வச்சுட்ருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் இதில நோட் பண்ணிக்கோங்க. விஜய் விஜய் கரெக்ட்டா பண்ணணும், நல்லது பண்ணணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும், ஊழல் இல்லாம பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ஓகே. இன்னொரு கூட்டம் கொள்ளடிக்கிற கூட்டம், கொலை பண்ற கூட்டம், திருட்டு பசங்க. ஓகே. அதான் டிஎம்கே. இந்த டிஎம்கே கூட சேர்றவங்க எல்லாருமே காசுக்காக மட்டும் தான் சேர்றாங்க. காசு, காசு, காசுன்னு சாவறவனுங்க மட்டும் தான் டிஎம்கே கூட சேர்றாங்க. காசு கொடுத்து டிஎம்கே விலைக்கு வாங்கிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த எலக்ஷன அவங்க பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா டிஎம்கே அந்த கேப்டன் கட்சி யாரா இருந்தாலும் எதுக்கு போறாங்க? காட்சிக்காக பைசாவுக்காக தான். பைசா, பணம், பணம், பணம். பதவிக்காக. இதுக்காக மட்டும் தான் போறோம். விஜய் கூட வந்தாச்சுன்னா ஏன் விஜய் கூட வரல? விஜய் கூட வர மாரி தான் முதல்ல இருந்தாங்க. ஏன் வரலன்னா, விஜய் கூட வந்தோன்னா ஊழல் செய்ய மாட்டாரு விஜய். கரெக்ட்டா பண்ணுவாரு. ஸ்ட்ரெயிட்டா பண்ணுவாரு. மீதி இவங்க பண்ண வேண்டியது நெனைக்கிற ஃப்ராட் வேலைகள்லாம் பண்ண முடியாது. அதனால தான் டிஎம்கே கூட சேர்றாங்க. திமுக கண்டிப்பா ஊழல் கட்சின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கண்டிப்பா மக்களே யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த மாரி இவங்களுக்கு தீய சக்தி ஓட்டு போட்டுறாதீங்க.